வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாடல் எக்ஸாம் 4. மாடல் எக்ஸாம் 4ல் தமிழ்லேருந்து 25 கொஷின்ஸு, சோஷியல்லேருந்து 20 கொஸ்டின், அதே மாதிரி சயின்ஸ்லேருந்து 5 கொஷின்ஸ், மொத்தமாக 50 கொஸ்டின் வந்து நம்ம ஒரு மாடல் எக்ஸாமுக்கும் செட் பண்ணியிருப்போம். அந்த கொஷின்ஸ் என்னென்ன டாபிக்ஸில் எடுக்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட்லேயே நம்ம அந்த வீடியோக்கு கீழே பிளேலிஸ்ட்லேயே நம்ம கொடுத்துருப்போம். இது சிலபஸ்க்கும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ 6th பாலிட்டி அப்படின்னா டே 4th வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th பாலிட்டியில் அரசமைப்பு சட்டம் ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாடல் எக்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு டாபிக்ஸாக படிக்கிறோம். பட் கன்சால்டேட்டடாக தமிழ், சோஷியல், சயின்ஸ்லேருந்து கொஷின்ஸ் சேர்த்து நம்ம எழுதும்போது நம்மளோட ஒரு அனலைஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட ப்ராக்ரஸ் எந்த லெவலில் இருக்குது, நம்ம இன்னும் எப்படி டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த மாடல் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஜெக்ட்க்கும் நீங்கள் மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லாமே வந்துட்டு வீடியோஸாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். ப்ளஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோஸ் பார்க்குறீங்க, ப்ளஸ் பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல். ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே ஒரு சப்ஜெக்ட்க்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ப்ராப்பர் அப்டேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 18 வயதில் ஓட்டுரிமை வழங்கும் வகையில் மாற்றம் செய்த அரசியலமைப்பு திருத்தம் எது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஓட்டுரிமை வயதை 18 வயதாக மாற்றம் செய்த அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 61வது திருத்த சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முன்னாடி 21 வயது இருந்தது. அதை வந்து 18 வயதாக மாற்றி திருத்தம் செஞ்சு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தத்திற்கான அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னு பார்த்தோன்னா 61வது திருத்தம். கேள் கூட்டல் மியா என்பதன் சரியான புணர்ச்சி வடிவம் எது? கேள் கூட்டல் மியா, மியா அப்படின்றது ஒரு அசைச்சொல். சரிங்களா? கேள் கூட்டல் மியா நம்ம புணர்ச்சினா சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? கேன்மியா, கேன்மியா. அடுத்தது, உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது? உலகிலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தோன்னா நியூசிலாந்து. புதுசாக நியூவாக ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. யார்? நியூசிலாந்து. உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஒரு ஓட்டிங் அப்படின்ற அந்த ரைட்ஸை யார் கொடுத்தாங்க? நியூசிலாந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லை எது? தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மகாதேவ் மைக்காலா குன்றுகள். தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லை மகாதேவ் மைக்காலா குன்றுகள். வைகுண்ட சுவாமிகள் நிறுவிய அமைப்பு எது? வைகுண்ட சுவாமிகள் நிறுவிய அமைப்பு சமத்துவ சமாஜம். வைகுண்ட சுவாமிகள் நிறுவிய அமைப்பு சமத்துவ சமாஜம். மொழியின் உயிர் நாடி என்று அழைக்கப்படுவது எது? ஒவ்வொரு மொழியோட உயிர் நாடி எது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பேச்சு மொழி தான். பேசுகிறதா மொழியோட உயிர் நாடி. பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடி என அழைக்கப்படுகிறது. மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் யார்? மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கேல் ஃபாரடே. மின் மோட்டார், எலக்ட்ரிக்கல் மோட்டாரோட அதோட அந்த ஸ்பெசிமன் மாதிரியை வந்து யார் வடிவமைச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கேல் ஃபாரடே. பாகு என்பது எந்த வகை குற்றியலுகரம்? பாகு, பான்னு நெடிலில் வருது இல்லையா, அப்போ அது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து, தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் எது? தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வரும் முதல் நூல் திருக்குறள். அணுமின் நிலையத்தில் நடைபெறும் முதல் ஆற்றல் மாற்றம் எது? அணுமின் நிலையத்தில் எந்த ஆற்றலை நம்ம எந்த ஆற்றலாக மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அணுக்கரு ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுறோம். அணுமின் நிலையத்தில் அணுக்கரு ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? உலக வழக்கு தான் செய்யுள் வழக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியர். உலக வழக்கு செய்யுள் வழக்கு என கூறியவர் தொல்காப்பியர். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு சட்ட அங்கீகாரம் வழங்கிய திருத்தம் எது? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு சட்ட அங்கீகாரம் வழங்கிய திருத்தம் எத்தனாவது திருத்தம் அப்படின்னு பார்த்தோன்னா 74வது திருத்தம்.
நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசமைப்பு சட்ட அங்கீகாரம் வழங்கிய திருத்தம் 74வது திருத்தம். அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவிய இடம் எது? அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவிய இடம் இலங்கை. அம்மீட்டர் எந்த இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும்? அம்மீட்டரை எந்த கனெக்ஷன், அந்த பேரலா இல்லை சீரீஸா அப்படின்னு பார்த்தோன்னா அம்மீட்டர் எப்போவுமே தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். தொடர் இணைப்பு அப்படின்னா சீரீஸ் கனெக்ஷனில் தான் அம்மீட்டர் எப்போவுமே கனெக்ட் பண்ணணும். அடுத்தது கீழ்கண்டவற்றில் குற்றிய லுகர எழுத்து அல்லாதது எது? குற்றிய லுகரம் லூ ஊ சவுண்டு வரணும். லூ டூ சூ எல்லாமே ஊ சவுண்டு வருது இல்லையா? அப்போ குற்றிய லுகரம் அல்லாத எழுத்து என்னது? லூ. லூ குற்றிய லுகரம் லூ உகரம். ஜாதக் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? ஜாதக் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2015. மாளவ பீடபூமியின் தொடர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாளவ பீடபூமியோட தொடர்ச்சியை என்ன பெயரால் அழைக்கிறோன்னா பாகல்கண்ட். மாளவ பீடபூமியின் தொடர்ச்சி பாகல்கண்ட் என அழைக்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஊராட்சி அமைப்புகள் எந்த பகுதியின் கீழ் இடம்பெற்றுள்ளன? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஊராட்சி அமைப்புகள் எந்த பகுதியின் கீழ் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 9. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஊராட்சி அமைப்புகள் பகுதி 9 கீழ் அமைந்துள்ளது. அடுத்து கத்தியின்றி இரத்தமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கத்தியின்றி இரத்தமின்றி என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை ஏன் விரிவடைகிறது? ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது ஏன் அது பெருசாகுது, விரிவடையுது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட மூலக்கூறுகளின் இயக்கம் அதிகரித்து மூலக்கூறுகளுக்கிடையே உள்ள இடைவெளி அதிகரிப்பதால். பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை ஏன் விரிவடைகிறது? மூலக்கூறுகளின் இயக்கம் அதிகரித்து மூலக்கூறுகளுக்கிடையேயான இடைவெளி அதிகரிப்பதால் பொருட்கள் விரிவடைகிறது. எப்போ? வெப்பப்படுத்தும் போது. தியோபந்த் இயக்கத்தின் மற்றொரு முக்கிய தலைவர் யார்? தியோபந்த் இயக்கத்தோட முக்கிய தலைவர்களுள் ஒருவர் யார்? ரஜீத் அகமது கங்கோத்ரி. தியோபந்த் இயக்கத்தின் மற்றொரு முக்கிய தலைவர் ரஜீத் அகமது கங்கோத்ரி. உலக மக்களாட்சி தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்படுகிறது? உலக மக்களாட்சி தினம் எப்போது? செப்டம்பர் 15. அது எந்த வருஷத்துலேருந்து நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2007. உலக மக்களாட்சி தினம் 2007ஆம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்படுகிறது. திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களுள் ஒன்று எது? திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்களை கவி சக்கரவர்த்தி கிடையாது, காந்திய கவிஞர் கிடையாது, உவமை கவிஞரும் கிடையாது. அப்போ என்ன வரும்? திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் பொய்யில் புலவர். குற்றிய லிகரம் தற்போது பெரும்பாலும் எங்கு காணப்படுகிறது? குற்றிய லிகரம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இலக்கியங்களில் தான் யூஸ் பண்ணுறாங்க. குற்றிய லிகரம் இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுது. பிரம்மபுத்திரா சமவெளியின் பரப்பளவு எவ்வளவு? பிரம்மபுத்திரா சமவெளியின் பரப்பளவு, நம்ம இந்தியாவோட கிழக்கு பக்கத்தில் இருக்கோம், அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 56,275 சதுர கிலோமீட்டர். பெரிய ஒரு பரப்பளவு. பிரம்மபுத்திரா சமவெளி எவ்வளோ பெரிய பரப்பளவில் இருக்குது? 56,275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் இடம்பெற்றுள்ளன? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 9A. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 9A பிரிவின் கீழே இருக்குது. அடுத்து தமிழ் மொழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழ் மொழியை நம்ம என்ன பேரால் சொல்கிறோம்? இரட்டை வழக்கு மொழி. பேசும்போது ஒன்று, எழுதும்போது ஒன்று இருக்கும் இல்லையா? தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழி. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். சாக்கிய பௌத்த சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? சாக்கிய பௌத்த சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1898. சாக்கிய பௌத்த சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1898. தார் பாலைவன பகுதி மற்றும் அரை பாலைவன பகுதி முறையே எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தார் பாலைவன பகுதியையும் அரை பாலைவன பகுதியையும் என்ன பெயரால் அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மருஸ்தலி. தார் பாலைவன பகுதியை மருஸ்தலி அப்படின்னும்
அரை பாலைவன பகுதியை பாங்கர் அப்படின்னும் நம்ம அழைக்கிறோம். தார் பாலைவன பகுதி மற்றும் அரை பாலைவன பகுதி முறையே மருஸ்தலி மற்றும் பாங்கர் என அழைக்கப்படுகிறது. அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யாத்ரி. கைலாஷ் சத்யாத்ரி தான் அன்னை தெரசாவுக்கு அடுத்ததாக அவங்க நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லுகர சொற்கள் இல்லை? குற்றிய லுகர சொற்கள் எந்த எழுத்தை தொடர்ந்து வராது அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வை தொடர்ந்து வராது. இதை நம்ம நிறைய கொஷின்ஸ் எக்ஸாம்பிள்ஸோட குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் நம்ம டே வீடியோஸ் போடுறோம் இல்லையா, இலக்கணம் வீடியோஸில் பார்க்கலாம். இலக்கணம் மிக முக்கியமான 2000 வினாக்களுக்கான வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்தது தக்கான பீடபூமியின் வடகிழக்கு எல்லையில் இடம் பெறாதது எது? தக்கான பீடபூமியின் வடகிழக்கு எல்லையில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி கிடையாது. ஏன்னா நீலகிரி எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குது இல்லையா. கைமூர், பாண்டல்கண்ட், ராஜ்மஹால் குன்றுகள் எல்லாம் தக்கான பீடபூமியின் வடகிழக்கு எல்லையில் இருக்கிறது. பட் நீலகிரி அங்கே கிடையாது. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 18 வயதில் ஓட்டுரிமை பெறும் வயது எந்த அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் 21லிருந்து 18ஆக குறைக்கப்பட்டது? நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தோம் இல்லையா. அப்போ என்ன 21 இருந்ததை எத்தனாவது திருத்த சட்டத்தின் அப்போ 18ஆக மாற்றினாங்க அப்படின்னா 61வது திருத்த சட்டம். அடுத்து கொக்கு கூட்டல் யாது என்பதன் சரியான புணர்ச்சி வடிவம் கொக்கியாது. கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது. உலக மொழிகளில் தொன்மையான மொழி எது? உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் மொழி. தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லை எது? தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லை மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மகாதேவ், மைக்காலா குன்றுகள். தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லை மகாதேவ் மற்றும் மைக்காலா குன்றுகள். இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் வனமகன் யார்? ஜாதவ் பயேங். அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்னன் இணைந்து நிறுவிய திராவிடக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? அயோத்திதாசர் மற்றும் ஜான் ரத்தினம் இணைந்து நிறுவிய திராவிடக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1882. காட்டின் வனத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? இந்த விலங்கு இருந்துச்சுன்னா காட்டு வளமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஒரு காட்டோட வளத்தை குறிக்கிற குறியீடாக எந்த விலங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா புலிகள் தான் இருக்குது. பட்டினப்பாலை எந்த சங்க இலக்கிய தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பட்டினப்பாலை எந்த வகையான ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது 10 பாட்டுகளில் ஒன்று இல்லையா. 10 பாட்டுகளில் ஒன்று பட்டினப்பாலை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 18 வயதில் ஓட்டுரிமை வழங்கும் வகையில் மாற்றம் செய்த அரசமைப்பு திருத்த சட்டம் எது? நம்ம இந்த வேர்டிங்ஸ் மாற்றி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருப்பாங்க. அதனால் நம்ம இந்த கொஷின்ஸ் அந்த என்ன மாதிரியெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 18 வயதில் ஓட்டுரிமை வழங்கும் வகையில் மாற்றம் செய்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் 61வது திருத்த சட்டம். உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் மொழி. உலக மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் மொழி. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் வழங்கிய திருத்தம் எது? ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் வழங்கிய திருத்தம் 73வது திருத்தம். அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவிய இடம் எது? அயோத்திதாசர் பௌத்த மதத்தை தழுவிய இடம் இலங்கை. பாகு என்பது எந்த வகை குற்றிய லுகரம்? பாகு என்பது நெடில் தொடர் குற்றிய லுகரம். மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் யார்? மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் மைக்கேல் ஃபாரடே. சங்க இலக்கியங்களில் தமிழன் ஹோமர் என்று போற்றப்படும் புலவர் யார்? சங்க இலக்கியங்களில் தமிழின் ஹோமர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கபிலர். சங்க இலக்கியங்களில் தமிழின் ஹோமர் என அழைக்கப்படுபவர் கபிலர். தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லை எது? தக்கான பீடபூமியின் வடக்கு எல்லை மகாதேவ் மற்றும் மைக்காலா குன்றுகள். அடுத்து கைலாஷ் சத்யாத்ரி 30 ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? கைலாஷ் சத்யாத்ரி அப்படின்றவர் அன்னை தெரசாவுக்கு அப்புறமா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். அவர் குழந்தை தொழிலாளர்களுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு.
எவ்வளோ குழந்தைகளை அவர் ரெஸ்க்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 86,000 குழந்தைகள். கைலாஷ் சத்யார்த்தி 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். ஓகேங்களா, இது வந்து மாடல் எக்ஸாம் 4. ஆல்ரெடி நம்ம 3 மாடல் எக்ஸாம் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் அது எங்கேருந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. சேனலை ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் நம்ம சேனலில் வாட்ஸ்அப்பும் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸும் கிடைக்கும். சரிங்களா?